அருமையானது ஒரு மதிய வேளையில் ரொம்ப மங்களகரமாக தொடங்கியிருக்கக்கூடிய பெருமை மிகுந்த ஓம் நமோ நாராயணி ஸ்ரீ நாராயணி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பொங்கல் விழா. எத்தனையோ விழாக்கள் கொண்டாடுறோம். அந்த விழாவெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறத மட்டும்தான் பார்த்துருக்குறோம். பொங்கல் விழாவில் மகிழ்ச்சியும் தாண்டி ஒரு நிகழ்ச்சி நம்மளுக்குள்ளே. எனது தமிழருடைய விழா, சூரியனுக்கும் பூமிக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்கிற ஒரு அற்புதமான நன்றி நாள். அந்த நன்றி நாளை மறக்காமல் நமது இன்ஸ்டிடியூஷன்லையும் பிரமாதமாக, அதுவும் குழந்தைகளை வச்சு, மாணவர்கள் மருத்துவர்களை வச்சு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுறதுல இன்னொரு கூடுதல் சிறப்பு. சக்தி அம்மா அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பாங்கோடும் பண்போடும் நடத்துகிற மரியாதைக்குரிய பண்பாளர். ஒரு மனிதர் இத்தனை படிப்பு படிக்க முடியுமா அப்படின்றது ஒரு ஆச்சரியம்தான். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டைரக்டர் ஸ்ரீ நாராயணி பீடத்தினுடைய டைரக்டர் பாலாஜி சார் அவர்களுக்கு இந்த இடத்தில் நாங்கள் அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தை எங்கள் குழுவின் சார்பில் தெரிவித்து, அதே போல் அன்புக்குரிய இளைய டைரக்டர்னு சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்ரீநாத் சார் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றி சொல்லி அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். அதேபோல் இளைய தளபதி விஜயனுடைய 16 வருஷம் அவருக்கு மேனேஜராக இருந்திருக்கக்கூடிய எம் ராம் ஐயா அவர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி, அதில் இஓ நாராயணபீடத்தினுடைய மரியாதைக்குரிய ராமு அவர்களுக்கும் நன்றி சொல்லி, எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் நிரம்ப ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக கலெக்டருக்காகலாம் படித்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொதறிவு பொக்கிஷம் நிரம்ப. என்ன துறையோ மாநாட மயிலாட டான்ஸ் பண்ணி திடீர்னு பார்த்தா அவார்டு வாங்குறாங்க, இங்கிட்டு கலெக்டரேட் படிக்கிறாங்க, இடையில நடிக்கிறாங்க. அப்படி பன்முகம் கொண்ட ஆர்த்தி கணேஷ் அவர்களுக்கும் பெரிய ஒரு நன்றியை சொல்லி அவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். அருமையான மக்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய தம்பதிகள் அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பில் நன்றி. எல்லாத்திற்கும் மேலாக அப்துல் கலாமுடைய அன்பை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் அவர் நடிப்பெல்லாம் பெருமையாக சொல்லாமல் அவர் வைத்திருப்போன மரத்தை தான் பாராட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதநேய நடிகராக விளங்கக்கூடிய, விவேக்குக்கு உற்ற நண்பராகவும் எல்லா வகையிலும் தனக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய சிறந்த நடிகராகிய செல்முருகன் அவர்களுடைய அருமை நண்பர், அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லி மகிழ்கிறோம். மெடிக்கல் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய திருமதி கீதா இனியவன் அவர்களுக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியை சொல்லி, அதே போல் வந்திருக்கிற அனைத்து மருத்துவர்கள், மருத்துவராக ஆக இருக்கிறவர்கள், உலகத்திலே நம்மளுக்கு மட்டும் இருக்கிற பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, உங்களை நாங்கள் ரொம்ப வணங்கணும். கடவுளுக்கு அடுத்து ஒரு மனிதனை கையெடுத்து கும்பிட்ற ஒரு தொழில் உலகத்திலே இருக்குன்னா அது மருத்துவ தொழில் மட்டும்தான். பார்த்தீங்களா? வெளியே வந்து அந்த அம்மா அப்படி கையை பிடிச்சி சொல்லணும், டாக்டர் உங்களை தான் கடவுள் மாதிரி நம்பியிருக்கேன். இது வரைக்கும் எந்த துறைக்கும் அப்படி ஒரு பெருமை கிடையாது. அந்த துறையை சார்ந்த இன்னைக்கெல்லாம் நோய்கள் அவ்வளோ கூடிடுச்சு. எதுக்கெடுத்தாலும் டென்ஷன். நான் ஒருத்தன்ட்ட போய் கேட்டேன், நீங்கள் டென்ஷன் ஆவீங்களாம சார் அப்படின்னே. இவ்வளோதாங்க, ரொம்ப கேட்கல. அடிக்கடி டென்ஷன் ஆவீங்களாமே, யார் சொன்ன எவன் சொன்னது அப்படின்னா, போதும்டா இதை விட டென்ஷன் எங்கடா பார்த்துருக்கேன். டென்ஷன் ஆவீன்னு கேட்டு டென்ஷன் ஆறேன். ஏன் அடிக்கடி கவலைப்படுற, ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லி எனக்கு கவலையாக இருக்குது சார் அப்படின்னா. வினோதமான ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் மக்களுடைய நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான பணியை செய்யக்கூடிய உங்கள் அத்தனை பேரும் நாங்கள் எங்கள் குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்து பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி, நாங்களாம் வேலூருக்குன்னா நிறைய பெருமைகள், குட்டி குட்டி பெருமை நினைச்சோம். இன்னைக்கு தான் முதல் முறையாக வேலூருக்கு நிறையா முறை நான் வந்திருந்தா கூட இப்போ தான் உள்ளே போய் பார்த்தோம். நம்முடைய பீடத்துக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்த ஆயுர்வேத சென்டருக்கு போகும்போது பார்த்தோம். அந்த கோல்டிக் சென்டரில் அவ்வளோ அழகான, போனவுடனே நம்ம எவ்வளோ வரையும் உலகாரப்பாய் கூட வந்தால் கூட அங்கே ஆன்மீக சம்பளம் மாறிடலாம். அந்த இடம் அப்படி இடம். அதே போல் கொடுக்குற உணவு எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கக்கூடியது. அதே போல் இவ்வளவு பெரிய மாணவ செல்வங்களோடு பொங்கல் விழாவை கொண்டாடினது. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள பொங்கல் விழா மறந்தே போயிட்டு, கரும்பு வச்சு பாருங்க, மேடையில் கூட ஞாபகப்படுத்துகிற விஷயம். அது ஒரு குழந்தை வந்து நடனம், இதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு இருக்கும்போது அது ஆளுமா டோலுமான்றும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. நம்மளுக்கு மொத்தமே -4 தான் இருக்கும் போல. நாங்கள் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கோம் சார். வந்து கை கொடுப்பாங்க, சார் நான் உங்களுடைய ஃபேன் அப்படின்வாங்க. ஆனால் உலகத்திலே எனக்கு ஒரு பெரிய ஃபேன் இங்கே தான் இருக்காங்க. யாருன்னு கேட்டால் மேலே பாருங்க,
இதை விட பெரிய பேன் எனக்கு இனி வருக வாய்ப்பே இல்லை. நான் உலகத்திலே சந்திச்ச மதுரை முத்துடைய மிகப்பெரிய பேன் வேலூர்ல இருக்கு. இது ஒண்ணு போது எங்களுக்கு அண்ணாபா. ஆமா, அண்ணாபாரதி யோசிக்க, ஏன்னா அந்த பிள்ளை தலையெல்லாம் பேனு பாவம். இப்படி ஒரு சில கன்ஃபியூஷான நகைச்சுவைகள் இருக்கு. இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொங்கலுடைய சிறப்பு, பொங்கல் விழா வந்துட்டாலே ஒரு மகிழ்ச்சி. எல்லாரும் சென்னையே வெறிச்சோடி இருக்கும் பாத்தீங்களா, பூரா கிராமத்துக்கு வந்துருவாங்க. 10 நாளைக்கு முன்னாடி கிளம்பிடுவாங்க. அந்த ஊருக்கு போய் சொந்த ஊர்ல போய் அப்படி ஒரு கரும்பா சாப்பிடணும். ஏன்னு சொன்னதுன்னா அந்த விவசாயிகள் நலன் பெறணும் அப்படின்னு தான் பொங்கல் அன்னைக்கு ஒரு கரும்பா சாப்பிடணும்னு சொல்றது. ஆனா மருத்துவத்துக்கு இப்படித்தாங்க உண்மையான மருத்துவம். நீங்கெல்லாம் எதிர்காலத்துடைய நம்பிக்கைகள். ஆனா சில இடத்துல போனா அதை நீங்களே கண்டிச்சிடணும். நல்ல மருத்துவர்களே எங்க ஒரு தடவை போலி டாக்டர் 2000 பேர்னு சொல்லி பார்த்தோம். நீங்க தான் கண்டிக்கணும். அந்த பொறுப்பும் கடமை நம்மளுக்கு இருக்கு. ஆனா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் சொல்றார், மெதுவா கையை தூக்குங்க அப்படின்றார். அப்படியே தூக்கு, அப்படியே இறக்குங்க, ரேச திரும்புங்க, காலை நீட்டுங்க, மூக்கை காட்டுங்க, வாயை காட்டுங்க, பல்ல நீட்டுங்க. 20 நிமிஷம் கழிச்சு என்ன செய்யுது அப்படின்னு இருக்கார். அவன் என் பொண்ணுக்கு சடங்கு பத்திரிக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு இருக்கான். இதெல்லாம் மாற்ற வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு. அதை முதல்ல சொல்ல நீங்க கேட்க வேண்டியானா சார், அதுக்காக சொல்ல. அதனால முன்னாலாம் கண்ணதாசன் சொல்லுவார் பார்த்தீங்களா, மெடிக்கல் ஷாப்பை பார்த்துட்டு இத்தனை மருந்துகளான்னு சொல்லலாம், இத்தனை நோய்களா திரும்ப வைக்கலாம், சின்ன சின்னதுக்கலாம். அதே போல அதை சரியா குணப்படுத்த வேண்டிய மருத்துவராக உங்களாம் நாங்க நேசிச்சு, அதை டாக்டர் பெருந்தன்மை எங்களை வச்சுக்கிட்டு எங்களையும் ஒரு மருத்துவர்னு சொன்னார். உண்மையிலேயே நோய் அவங்களுக்கு சரியா இருக்கு, எங்களுக்கு நோய் வந்துடும் போல. சிலர் அப்படி உட்காந்துருப்பாங்க. ஆனா இளைய தலைமுறைகள் அவ்வளவு கலகலப்பா. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம், இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது நல்ல தெம்பாக, நல்ல மகிழ்ச்சியாக, மனநிறைவாக போகணும்ன்றதான் எங்களுடைய ஆசை. அதனால இந்த பட்டிமன்றத்தை நீங்க எப்படி ரசிக்கணும்னா, இந்த மாதிரி ரசிச்சா கூட போதும். ஒரு தாளாட்டு மாதிரி கூட நினைச்சுக்குங்க, புரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் தாள் எடுத்து ஆட்டினதுனால தாளாட்டு, ஐயோ சரி நல்லா இருக்கட்டும். இப்ப என்ன தலைப்பு? ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பது. தம்பி நீ எத்தனை போட்டதான் மொத்தம் எடுத்திருக்க? சும்மா சும்மா பெருமைக்கு போய் போய் வந்துகிட்டு இருக்கே ஒளி, நீ எடுத்து நான் பார்த்ததில்ல. காலையில 6:30 மணிக்கு வந்து நீ எழுப்பிட்டேன் பாவம். பெட்ல இருந்து எழுப்புற மணிக்கு ஒரு போட்டோ, தம்பி ரெஸ்டும் பரவாயில்ல ஒரு போட்டோ எடுத்து எத்த போட்டாதான் எனக்கு அனுப்பியிருக்கு இது வரைக்கும் தான். அவனா எடுத்து அவனா அழிச்சுக்கிறான் பாவம். உண்மையிலேயே இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் எங்க பட்டிமன்றத்தை ரசிப்பதற்கு இவ்வளவு அழகான ரசிகர்கள் இருப்பாங்கன்றத இப்படி செஞ்சிட்டீங்க, மூடி மறைச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. இந்த பட்டிமன்றத்தோட தலைப்புமே நிறைய உங்களை சிந்திக்க வைக்க வேண்டிய அவசியமா இல்லை. ஏன்னா எங்களை விட நீங்க நிரம்ப படித்தவர்கள், சரிங்களா? நீ இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் கலகலப்பாக பொங்கலை சந்தோஷமா. போன பொங்கலுக்குலாம் வரமா பொங்கல் கிண்டி வேகமா கொண்டு வந்து வீட்டுக்காட்ட தட்டலான போடணும், தலையில போட்டிருக்கு. அவ என்ன சுடுது சுடுது, ஏண்டி தலையில போடுற? இதான் தலைப்பொங்கல் அப்படின்னு இருக்கு அந்த அம்மா. குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாத்தீங்களா? இதை விட இன்னொரு அம்மா போய் கரும்பு எடுத்துட்டு போய் வீட்டுக்கார அடிச்சிருக்கு. எதுக்குமா அப்படின்னா, அடிக்கரும்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் சார் அப்படின்னு. இதெல்லாம் கரும்பை ஒட்டி மட்டும்தான் கிடைக்கும். இந்த தலைப்பு இன்றைய வாழ்க்கை, தினசரி வாழ்க்கை மனிதனுக்கு இனிக்கும் பொங்கலா இத்து போன செங்கலா. இவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு தலைப்பு நீங்க பார்த்திருக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு அழகு சேர்ப்பது அவனுடைய பெயர், ஊருக்கு அழகு சேர்ப்பது ஊரோட பெயர். இன்னைக்கு நம்ம வேலூருக்கு சேர்க்கிறது, பெருமை சேர்க்கிறது நம்முடைய ஸ்ரீ நாராயணசாமி பீடம் என்பது கூடுதல் சிறப்பு, சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்தோடனே ஆன்மீகத்தன்மை எல்லாருக்கும் மாறி எளிமையாயிருவாங்க, குழந்தை ஆயிடுவாங்கன்றதுக்கு நாங்களே ஒரு எடுத்துக்காட்டு. அவ்வளவு கோபமா வர்றாலையும் சந்தோஷப்படுத்தக்கூடியது. இந்த தலைப்புக்கு பேச வந்திருக்கிற பெருமக்களே ஒரு அறிமுகம். இன்றைய தினசரி வாழ்க்கை இனிக்கும் பொங்கல் தான், சந்தோஷமா இருக்கு, கொண்டாட்டமா தான் இருக்கும் என்று பேசுறதுக்கு 2 பெண்மணிகள். பார்த்தா பரபரப்பா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிடுவாங்க. நோட்டை எடுக்க, பாயிண்ட எழுத, கடைசியில பார்த்தா பேசும்போதுதான் தெரியும் என்னதான் அந்த ஹேண்ட்பேக்ல இருக்குன்னு நானும் தெரியல. எடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, எடுக்கிற 4 கேருப்புன்னு 2 லிப்ஸ்டிக் கிடக்கு உள்ள. அதுக்கு முக்கம் இந்த பாட்டு போட்டு போட்டு அந்த பாட்டியும் போட்டு தள்ளிட்டீங்க. அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு பாவம். அதனால இன்றைய வாழ்க்கை இனிக்கும் பொங்கல் தான் என்று பேசுறதுக்கு நிறைய நீங்க பட்டிமன்றங்களை பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு
ஜல்லிக்கட்டு அந்த வர்ணனையாளராக ஆண்கள் தான் வரைக்கும் இருந்திருக்காங்க. முதலில் ஜல்லிக்கட்டினுடைய பெண் வர்ணனையாளர் அப்படின்ற பெருமைக்குரியவர்கள் பிக் பாஸிலும் போயிட்டு வந்திருக்கக்கூடிய அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்ட சொல்லுங்க. போதும் உட்கார். சொன்ன ஒரு மரியாதை சொன்ன சேர்ந்து உட்கார. கை காட்டுறது இது பண்றது குரங்கு சட்டையெல்லாம் பண்ணக்கூடாது. உண்மையிலேயே அன்னபாரதி வந்துக்கு எனக்கு தெரிஞ்சு 46 விருதுகள் வாங்கலாம் நினைக்கிறாங்க, ஒரு வயலும் கொடுக்கல. அப்படியாப்பட்ட நேரத்தில் நம்ம பாலாஜி சார் கூப்பிட்டு எங்க முகரக்கட்டையில பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார், பாவம் பரிதாம கிடக்காங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு சீல்டு. அந்த அம்மா அப்படியே ஒரே சந்தோஷம் வந்தோம் வாங்கினதுல இருந்து. ஆமா, அப்படி அது மட்டும் இல்லாம அன்னபாரதி பேச்சை கேட்ட நீங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆக போறீங்கன்னு தெரியல. சேலத்துல பேசி மேடை விட்டு தான் சார் இறங்கல. அந்த நிகழ்ச்சி ஆர்கனைசர் குடு குடு கூட ஓடி அந்த அரப்பவன் மோதிரம் இந்த அம்மாவுக்கு எதுக்கு ஜென்மத்துக்கு எங்கேயும் பேசக்கூடாது பண்றது. ஓடு அந்த பக்கம் ஓடு, பஸ் அங்க நிக்குது, அப்படியே ஓடி போயிடப்படும். அதனால இப்படி நினைச்சுறாங்க நல்லா பேசக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை கொஞ்ச நேரத்தில் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே போல அதே அன்னைக்கு அவங்க ஊர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அதே மாதிரி பாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நகைச்சுவைகள் சிந்தனைகள் கருத்துக்கெல்லாம் சொல்லி மேடை தோறும் பட்டிமன்றங்களில் சொல்லித்து வரக்கூடிய பட்டுக்கோட்டை சேர்ந்த சாதனா. பார்த்த உடனே எங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும், இதெல்லாம் பேசி நம்ம கேட்கவா அப்படின்னு. சாதனா அவர்கள் பேசாத மேடை கிடையாது. போன வாரம் தூக்கு மேடையோட பேசியிருக்காங்கன்னு பாருங்க. அந்த அளவுக்கு சுவாரஸ்யம், அதை சொல்ல வர ரொம்ப சுவாரஸ்யங்கள், ரொம்ப பாராட்டுகள். இவங்க தான் கொண்டாட்டம், இன்றைய வாழ்க்கை இனிக்கும் பொங்கல், மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி 2 பேர். 10 குறைக்கு 2 ஜீவன்களை பார்த்தீங்களா, ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு வந்து 3 பொங்கலை சாப்பிட்டுட்டு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. எப்போதான் பேச போறோம், டைம் இருந்தா பேசுங்க, இல்லாட்டி என்கிட்ட வாட்ஸ்அப்ல பேசுங்க, நம்ம பேசிக்கிறோம். அப்படி ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். எப்பவுமே ஆண்கள் வாழ்க்கை இதுதான். எப்பவுமே இத்து போன செங்கல் தலைப்புக்கு இருப்போம். சுகமா சுமையா அப்படின்னா சுமைக்கு ஆண்கள் தான் பேசணும். விளங்குமா விளங்காதா அப்படின்னு விளங்காதுக்கு 2 பேர். இந்த தலைப்பு பூரா எங்க ஆம்பளைக்கு தான் அமை. அது மாதிரி ஏற்பா தம்பி எடு, எங்க தான் நீ ஒரு ஒக்க நிற்கிற போட்டோ ஒரு ஒக்க வைக்கிற, எந்த போட்டோ நம்பி உன்ட்ட நான் வாங்க போறேன்னு எனக்கு இது வரைக்கும் நீ முன்னுக்கு வந்து நின்றாலும் எனக்கு ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. ஆமா, ஒரு பொசிஷன் வித்தியாசம். அவன் அங்க இருப்பான் கேமரா மேல ஃபேனை எடுத்துக்கிட்டு, நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், எண்ணி எடுக்க ஆள். அதனால நீ ஒரு வினோத போட்டோகிராஃபர்ன்ற பட்டத்தை உனக்கு வழங்கி மகிழ்கிறோம். ஆமா, ஒரு மனுஷன் 2 நாள் 3 நாள் சாப்பிடாம இருக்கலாம், பிறந்ததுல இருந்தே சாப்பிடாத ஒரு மனிதன் இருக்காருண்டா. இப்ப பேனை நாங்க 7-8 ஸ்பீட்ல வச்சிருந்தோம். தம்பி வரான்னு 1 ஸ்பீட்ல தான் வச்சிருக்கோம். 7 ஸ்பீட்ல வச்சோம்னா அடிச்சு சட்டார சன்னலுக்கு வெளியே போய் பஸ் ஸ்டாண்ட்ல கிடப்பாப்ல தம்பி. இதனாலதான் நாங்க அதே ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா தம்பி சுத்தி வரும்போது சுறுசுறுப்புன்னு பார்த்தேன், கடைசி பார்த்தா பேன் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சுத்தி வந்திருக்கோம். வாழ்த்துக்கள் அன்பு தம்பிக்கு 2 பேரை சொல்லி ஆகணும். ஏன்னா மூக்க நீட்டிகிட்டே இருக்காங்க, என்னை மறந்துட்டீங்களே சார்னு சொல்லி. உண்மையிலே நான்லாம் டிவியில் பேசும்போது 25 வயசு. ஆனால் தம்பி 2 பேரும் 7 வயசுலேயே டிவியில் வந்தவங்க. காணவில்லை இச்சிறுவர்களை யாராவது பார்த்தவர்கள் வீட்டில் விட வேண்டாம். அந்த மாதிரி 7 வயசுலேயே புதிய டிவியில் காணவில்லையில ரெகுலராக வந்துகிட்டு இருப்பாங்க. எதுக்கு ரெகுலராக வராண்டு பார்த்து டிவியில் வர்றதுக்காகவே வேணும்னே காணாமல் போகிறதுங்க 2 பேரும். அந்த அளவுக்கு அழகா வழக்கறிஞராக இருக்கக்கூடிய தம்பி. நிறைய பட்டிமன்றங்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீச். இன்னைக்கெல்லாம் மோட்டிவேட் தான் பேசுகிறோம், மோட்டிவேட் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. மோட்டிவேட் பேசக்கூடியவர் இளவதிலே நிறைய கற்றுக்கிட்டு இப்போ கூட கல்யாண மாலை பட்டிமன்றங்களில் ஐயா பாப்பையா அவர்கள் தலைமையிலும் பேசியிருக்கார். அருமை தம்பி வழக்கறிஞர் அருண். எல்லாரும் எங்களுக்கு முன்னாடியே கை தட்டிருங்க. எங்கள் பேச்சை கேட்ட முன்னாடி தட்டுவீங்களா என்னன்றது எங்களுக்கு டவுட்டு தான், முன்கூட்டியே வாங்கிக்கிறோம், அதுக்காக சொல்கிறேன். அதே போல் தம்பி சமீபத்தில் பட்டிமன்றங்கள் பரபரப்பாக பேசப்பட்டுக்கூடிய வருவன். நல்ல தமிழில் பாடலோடு இனிமையாக பேசக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய பேச்சாளர் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு ஒரு பெரிய பார்த்தீங்களா, பார்க்கும்போது தான் பாவமாக இருப்பான், பேசும்போதும் பாவமாக தான் இருப்பேன், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் சார் எங்கள் அணி. நீங்கள் எதை எங்களை பிடித்த சனின்ற மாதிரி உட்காராம
எங்களுடைய உற்சாகம் என்ன யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கரகோஷம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க ரசிப்பாங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, டாக்டர் தான் சொல்லுவாங்க அடிக்கடி, ரிலாக்ஸாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, மனசு நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதனால் நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் உங்களுக்கு என்ன சுகர் இல்லையா? இல்லை சார். உடனே நல்லா செக் பண்ணுங்க, இருக்கும். அவனுடைய ஆசையை எனக்கு சுகர் வரன்றது. இப்படி உலகத்திலே மகிழ்ச்சியான இடத்துல நாம் இருக்குன்னு நினைக்கிற விட நாம் இருக்கிற இடத்த மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதா இருக்கிறதுல அற்புதமான விஷயம். அந்த வகையில் இந்த இடத்தவே கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் பொங்கல் அவ்வளோ அழகாக கொண்டாடுறது நம்ம ஊரில், அது நம்ம இடத்துலன்றது இன்னும் கூடுதல் சிறப்பு. இப்போ நானே ரொம்ப நேரம் பேசாமல், பேச்சாளர்களும் அப்பப்போ பேசுவாங்க, இடையில நானும் பேசுவேன். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கணும். ஒரு அம்மா பேசும்போது குபீர்னு 15 பேராக எந்திரிச்சு செட்டாக போய் எங்களை ஈரக்குள் நடுங்க வச்சிடக்கூடாது. எனக்கு ஒரு நோய் இருக்கு, யாராவது பேசும்போது எந்திரிச்சு எனக்கு குப்புன்னு வெறுத்து குப்பருக்கு விழுந்துருவேன் பார்த்துக்கு. அதில் இன்னொரு வேண்டுகோள், நீங்கள் யாரும் சிரிக்கலனா கூட நான் சங்கடப்பட மாட்டேன், பக்கத்தில் சிரிக்கிறால முறைச்சு பார்க்காம உட்காருங்க. சும்மா இருக்கீங்க நீ மட்டும். ஆனால் அதுலேயும் பெண் குழந்தைகளாக இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்திலே பெண்கள் சிரிச்சாலே போதும். என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த காலத்தில் பெரிய அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டவங்க இன்னைக்கு இந்த அரங்கம் முழுவதும் பெண்களா இருக்க நினைக்கும் போது உண்மையிலே சக்தி அம்மாவுக்கு, நம்ம நாராயணபுரத்துக்கு நாங்கள் பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். வாழும் அன்னை தெரசாக்கள், அப்படித்தான் உங்களை சொல்லணும். அது மட்டும் உங்களுக்கு தான் அவ்வளவு பெருமைகள். ஒரு குழந்தை, ஒரு பெண் பொண்ணு சிரிச்சா என்ன சொல்றாங்க? புன்னகை அரசி. அப்ப நாங்க புழுங்கரிசியா? எங்களுக்கு எந்த சிறப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு சின்ன குழந்தை ஓடிச்சுன்னா கியூட்டி அப்படின்றான், நாங்க ஓடட்டு குரங்குட்டி மாதிரி அங்கிட்டு போங்கடா. எங்களுக்கு மரியாதையே கிடையாது எங்க போனாலுமே. அவங்களுக்கு மட்டும் தான் விசேஷம் வச்சா கூட உங்களுக்கு தான் விசேஷம், வளகாப்பு. இப்ப இல்ல, உங்களுக்கு முடிஞ்சிருச்சு சொல்றேன். உடனே அந்த பிள்ளை தேங்க்யூ சார் சொன்னா அதெல்லாம் மாத்தணும். உங்களுக்கு தான் வளகாப்பு. எங்க ஆண்களுக்கு ஒரு ஈய காப்பு பித்தளை காப்பு கூட கிடையாது. ஒரு சந்தோஷமா வச்சுட்டு போனேன், என்ன சந்தோஷமா வச்சு சோகமா டொங்கு நீ எல்லாம் குடிச்சு அப்படின்னு நம்ம அழகு. அப்படி எல்லா சிறப்புக்குரியவங்க. அதான் நான் ஒவ்வொரு மேடையும் சொல்வேன், பெண்கள் சிரிச்சா அந்த லட்சுமியே சிரிச்ச மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? பொன் நகை விட பெண்களுக்கு எது அழகு தெரியுமா? பொன் நகை விட புன்னகை தான் அழகு. இப்ப என்ன செஞ்சிருக்க, நீங்க கைதட்டி இருக்கணும். என்னுடைய பட்டிமன்றத்தில் உங்களுக்கு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா சார்? எங்கெங்க கைதட்டும் நாங்களே சொல்லிடுவோம், எங்கெங்க சிரிக்கணும் நாங்களே சொல்லிடுவோம். அப்படியே நீங்க சிரிக்கல நாங்களே சிரிச்சுக்கிறோம். பத்திரம் பத்திரம் எழுதுன மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவ்வளவு நேரம் அங்க டயருக்கு நம்மளுக்கு மின்னல் வேகத்துல போயிட்டு வரப்போறோம். எழுதுனா 7வது பக்கத்தை பரட்டி பரவாயில்ல, நீங்க ஒன்றும் பயந்துட வேணாம். எங்களுடைய நோக்கம் இந்த புன்னகை தான் சார். சிரிச்சுக்கிட்டே இருங்க. அது எங்க மதுரை பக்கம்லாம் பெண் குழந்தைய சிரிக்க விட மாட்டான். என்ன பொம்பளை பிள்ளை நிமிந்து நடந்துக்கிட்டு குடிஞ்சு நடு, அப்படி இப்படி சிரிச்சா சில பாட்டி சொல்லுவோம், என்ன அங்க சிரிப்பு வாழுது அப்படின்னு ஒரு கிளவி சப்புன்னு அடிச்சிருக்காங்க. வாழ்றது சிரிக்கத்தான், பேசாம உட்காரு, அப்படி எல்லாம் இருப்பாங்க. அதனால கலகலன்னு சிரிங்க சார். ஒரு நிமிட சிரிப்பு, ஒரே வார்த்தையில் சொல்றேன் சிரிக்கிறதுனால என்ன நன்மைன்னு சொல்லி, ஒரு நிமிட சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அவ்வளவுதான் சார். இதான் எங்க பட்டிமன்றம் தொடங்க போறோம். முதலாவதாக, இன்றைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கா, கொண்டாட்டமா இருக்கா, இனிக்கும் பொங்கலா இருக்கா, இத்து போன செங்கலா இருக்கா? இதான் தலைப்புடைய சுருக்கம். என்னுடைய முன்னுரை நிறைவு செய்து, முதலாவதாக வழக்கறிஞர் அருண் அவர்கள் வாழ்க்கையை இத்து போன செங்கலாத்தா சார் ரொம்ப திண்டாட்டமா இருக்கும்னு சொல்லி அருண் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய கரகோஷத்துக்கு இடையே ஏ ஃபார் ஆப்பிள் என்கிறது இங்கிலீஷ், ஆ என்றால் அம்மா என்கிறது நம் அழகு தமிழ். ஆப்பிளில் ஆரம்பிக்கிறது இங்கிலீஷ், அம்மாவில் ஆரம்பிக்கிறது தமிழ். தமிழுக்கு வணக்கம், அவைக்கு வணக்கம், சக்தி அம்மாவுக்கு சிறப்பு வணக்கங்கள். உண்மையிலே ஒரு அழகான பண்டிகை பொங்கல். நமக்கெல்லாம் எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? தமிழ் மொழி எவ்வளவு அழகான மொழி தெரியுமா? முன்னாடிலாம் வடநாட்டுல இருந்து தலைவர்கள் பேச வருவாங்க. பேச வரவனுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், கேட்கிற நம்மளுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன மாதிரி ஒருத்தர் மொழிபெயர்ப்பாளர்னு போட்டிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு போடியும் அந்த பக்கம் இருக்கும். இவர் இங்க ஆரம்பிச்சிருப்பாரு, அங்க அவர் மொழிபெயர்ப்பாரு. இங்க இவர் ஆரம்பிச்சிருப்பாரு ஹிந்தில,
கியாதர் மாத்தா ஹே ஆதர் மாத்தா ஹே அப்படின்னு ரெண்டே வார்த்தை தான் சொல்லிருப்பான். இப்ப தமிழ்ல மொழி பெயர்க்கணும். ஆனா மொழி பெயர்க்க வந்திருக்கான் பாருங்க, அவன் தத்துப்பித்து, அவனுக்கு ஹிந்திலாம் தெரியாது. யாருக்கு தெரிய போனா அடிச்சு விடுவான் பாருங்க. கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ் குடியிலே பிறந்து வளர்ந்துன்னு போயிட்டே இருப்பானா. ஹிந்தி பேச வந்தோம் ஆடி போயிடுவான். டே கியாதர் மாத்தாகே ஆதர் மாத்தாகே முடிஞ்சு போச்சு. என்னடா உமா பெருசா பேசிருக்கணும். அப்ப நம்மால் சொல்லுவான், என் தாய்மொழி தமிழ்ல மட்டும்தான் நீ 2 வாரத்துல பேசினா 2000 ஆக்கக்கூடிய ஆற்றல் என் தாய்மொழி தமிழுக்கு தானா இருக்குன்னானா. அப்படிப்பட்ட தமிழால் உங்களை வணங்கி, நடுவர்களே நீங்க என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க? மருத்துவக் கல்லூரி பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. பொய். தேவதைகள் முன்னாடி பேச போறன்ற தகவலை சொன்னீங்களா? உனக்கு இது தேவையில்லாதது. பூக்கோளம் போட்டா அது கேரளத்து பெண்கள், அந்த பூவே வந்து கோலம் போட்டா அதுதான் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள். ஆனா நீங்க எதுக்கு கைதிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சு உங்களை புகழ்ந்தா மட்டும் கைதிட்டுறீங்க. ஜோக் சொன்னா என்ன அவே ஒரு சொரணை இல்லாதவன் அப்படின்றீங்க. உண்மையிலே தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பெருமக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதிப்பிற்குரிய ஸ்ரீ நாராயணி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய டைரக்டர் மதிப்பிற்குரிய பாலாஜி சார், அதே போல அவருடைய மகன் மதிப்பிற்குரிய ஸ்ரீநாத் சார், அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு 2 ராமு சார் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒன்னு நம்ம குரூப்போடைய ராமு சார், மேனேஜர் ராமு சார் இங்க இருந்தாரு. உண்மையில அவ்வளவு அழகா கவனிச்சிட்டாரு அவரு. அதே போல நம்முடைய இளைய தளபதி சாருடைய PA ராமு சார், அவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே போல எத்தனையோ நடிகர்களை பாக்குறோம். ஆனா ரொம்ப மேன் கைண்டா தன்னுடைய கால்களை தரையிலே வைத்திருக்க தெரிந்த அன்புக்குரிய அக்கா ஆர்த்தி அக்கா, அதே போல அவருடைய கணவர் அன்புக்குரிய அண்ணன் கணேஷ் சார், அதே போல அன்புக்குரிய செல்முருகன் சார், இப்படி எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை தொடங்குகிறேன். நடுவர்களே, வாழ்க்கை இத்து போன செங்கலா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லைன்னா வந்து உட்காருங்க. ஒண்ணு இல்ல, 3 குழந்தை பேசிட்டு இருந்துச்சு. சரி, அத முதல் குழந்தை சொல்லுச்சு, எங்க அப்பா மட்டும் 2 கையில தள்ளனா பஸ் ஓடியே போயிடுச்சு. உடனே 2ஆவது குழந்தை சொல்லுச்சு, உங்க அப்பா 2 கையில தள்ளினாதான் பஸ் ஓடும், எங்க அப்பா 1 கையில தள்ளினா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சான். இப்ப 3ஆவது குழந்தை கேட்டுச்சு, உங்க அப்பா 2 கையில தள்ளினா பஸ் ஓடும், உங்க அப்பா 1 கையில தள்ளினா பஸ் ஓடும், எங்க அப்பா அப்படின்னு ஒரு ஊது ஊதுனா போதும் பஸ் ஓடியே போயிடுச்சான். உடனே இந்த 2 குழந்தை கேட்டுச்சு, உங்க அப்பா என்ன பெரிய பயில்வானான்ச்சான். அதுக்கு 3ஆவது குழந்தை சொல்லிச்சு, இல்ல எங்க அப்பா பஸ் கண்டக்டர் அப்படின்ச்சான். இது போலதான் நம்ம ஒண்ணு எதிர்பார்க்க வாழ்க்கை பல்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படிதான் ஒரு பையன் உள்ள வந்தான். எப்பா எப்பா சொல்றா, தாத்தா என்ன பெரிய டான்ஸரா அப்படின்னா. இல்லையா, ஏன்டா கேக்குற? இல்ல சுவிட்ச் பாக்ஸ் ஒயரை பிடிச்சி அந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு, அந்த மனுஷன் ஷாக் அடிச்சு ஆடிட்டு இருக்காரு. நடுவில் உங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும்? எந்த டீச்சர்? எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த எல்லா டீச்சருமே, எல்லா டீச்சரும் பிடிக்கும். நான் ஒரு பையன்கிட்ட போய் கேட்கறேன், உனக்கு எந்த டீச்சரா பிடிக்கும்னு. அவன் சொல்றான் சத்துணவு டீச்சர் தான் பிடிக்கும்ன்றான். இவன்ட்ட நம்ம எப்படி போய் பேச முடியும்? வாழ்க்கை என்ன எதிரணியில இருக்க அன்னபாரதியா எப்ப பார்த்தாலும் அழகா தெரிய. அந்த ஜோக் முடிஞ்சா? அந்த முடிஞ்சிச்சு. நான் என்னவோ ஆன்சர் வரும்னு காத்துக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கை என்ன எதிரில் இருக்க நம்ம அன்னபாரதி அக்கா மாதிரியா எப்ப பார்த்தாலும் அழகா தெரிய. இதே ஜிபில 200 இதுதான் போட்டியா? வாழ்க்கை எங்க அணியில் இருக்க லட்சுமி நாராயண போல மிரண்டு போய் இருக்குது வாழ்க்கையே. பாருங்க தம்பி எப்படி மிரண்டு போயிருக்காரா, அப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதெல்லாம் தாண்டி நடுவர்களே, எனக்கு என்ன கல்யாணம் ஆகுது, பிறந்த உடனே இவருக்கு பிரசவம் பார்த்து டாக்டரே மிரண்டு விட்டான் பாருங்க. அப்படி ஒரு மிரட்சியோட தான் பிறக்கிறான் பாவம். நடுவர்களே, எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. எப்படி ஆகும்? இப்படி தெரிஞ்சா பேசிக்கிட்டு எப்படி ஆகும் உனக்கு? உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இங்க எத்தனை பேர் 90s கிட்ஸ் இருக்கீங்க? இருக்க வாய்ப்பு இல்ல, ஏதோ 1-2 இருக்கீங்க. எத்தனை 2K கிட்ஸ் இருக்கீங்க? பூரா ஏன் செட்டு தானா? நடுவில் நீங்க 60s கிட்ஸ். தான் பொண்டாட்டியை யாராவது பார்த்தாலே முறைச்சி பார்த்த 80s கிட்ஸ் எங்க? தன்னுடைய பொண்டாட்டி கூடயே டிக்டாக்ல ஆடிக்கிட்டு இருக்க 2K கிட்ஸ் எங்க? பொண்டாட்டியே இல்லாம வாழ்றீங்களா போல 90s கிட்ஸ் எங்க? தம்பி, உன்னைய பட்டிமன்றம் பேச கூட்டம் தான், உன் வகுத்தறிச்சல் பேசிக்கிட்டு இருக்க கூட்டம் தான். போய் பொண்டாட்டில சார் பொண்டாட்டில சார் அது மேட்டு இதுல இல்ல கேளுங்க, கல்யாண மாலையில. இப்ப வேலூர் வந்துட்டு பொற்கோயில் போயிட்டு சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் நல்லபடியா திருமணம் ஆகும் அப்படின்ட்டு ₹1 காயின் எடுத்தேன். பூ விழுந்தா இந்த வருஷம் ஆகும், தலை விழுந்தா இந்த வருஷம் ஆகாது அடுத்த வருஷம் ஆகும் அப்படின்ட்டு ₹1 காயினை சுண்டி விட்டு பூ விழுதா பூ விழுதான்னு பார்த்து போயிட்டே இருக்கிறேன். காயின் கீழே விழுந்து குடுகுடுன்னு ஓடி போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப என்ன கதனே தெரியல. வெறுத்து போயிட்டு நான் என்ன பண்ணேன், கூகுள்ல டைப் பண்ணேன், எனக்காக பிறந்தவ எங்க இருக்கிறா. அதுக்கு அது சொல்லுச்சு, அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கிறா. ஆக்ஷன்ல இறங்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு மெசேஜ் நைட்டு, செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுது. அதுக்கு அங்கேருந்து
செல்ல குட்டி இப்ப சாப்பிட்டுட்டு படுத்திருக்குது நைட்டு 10 மணி. உடனே நானு செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு. அதுக்கு அங்கேருந்து செல்ல குட்டி இப்ப லுங்கி கட்டிருக்கு. உடனே நானு செல்ல குட்டி பொய் சொல்லுது, செல்ல குட்டி லுங்கிலாம் கட்டாது. அதுக்கு அங்கேருந்து மெசேஜ் பண்றது செல்ல குட்டியோட அப்பா. அன்னைக்கு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணா இன்னி வரைக்கும் நான் ஆன் பண்ணல. உண்மையிலே இப்படிதான் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. உண்மையிலே வாழ்க்கை இத்து போன செங்கலா தாங்க இருக்குது. எந்த வகையில பார்த்தாலும் பாருங்க. Facebookல பாத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு 80 வயதில் இந்த பெரியவர் செய்யும் காரியத்தை பாருங்க. நான் ஒண்ணு பெருசு என்ன பண்ணி மாட்டிச்சு போல ஓபன் பண்ணி பாக்குறேன், யோகா பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்ப பாருங்க எப்படி காலம் போயிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த காலத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு விளையாட்டுகள்லாம். அப்ப டிக் டிக்னு ஒரு விளையாட்டு விளையாண்டுறீங்களா? டிக் டிக் யார் அது சொல்றேன் கேளுங்க. நானே சொல்றேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். நீங்க சொன்னா எனக்கு பேமெண்ட்டை குறைச்சிருவாரு. டிக் டிக் யார் அது? திருடன். என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. என்ன கலர்? பச்சை கலர். என்ன பச்சை? மா பச்சை. என்ன மா? டீச்சர் அம்மா. என்ன டீச்சர்? கணக்கு டீச்சர். என்ன கணக்கு? வீட்டு கணக்கு. என்ன வீடு? மாடி வீடு. என்ன மாடி? மொட்டை மாடி. என்ன மொட்டை? பழனி மொட்டை. என்ன பழனி? வடை பழனி. என்ன வடை? ஆம வடை. என்ன ஆம? குளத்தாம. என்ன குளம்? திரி குளம். என்ன திரி? விளக்கு திரி. என்ன விளக்கு? குத்து விளக்கு. என்ன குத்து? கும்மாங்குத்து. அது விளையாட போட்டிருந்த மகிழ்ச்சி இப்ப இருக்குங்களா? தெரியுது உனக்கு ஏன் கல்யாணம். இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன கல்யாணம் ஆகும்? பேசாம அந்த பாட்டை கூட போட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் அதிகமா கை தட்டுறாங்க. ஒரிஜினலா உட்காந்து பேசுறேன் அவனுக்கு கை தட்டணும். உண்மையிலே வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சுங்க ஒரு காலத்துல. உங்களுக்கே தெரியும். அப்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நடந்தே போவாங்க. அதிகபட்சம் சைக்கிள். இப்ப என்ன ஆகி போச்சு? சைக்கிள் ஓட்ட கஷ்டமா இருக்கேன்னு பைக் வாங்கி, பைக்கோட ஓட்ட ஈஸியா இருக்கேன்னு காரு வாங்கி, அதனால எந்த வேலையும் செய்யாம தொப்பை வாங்கி, இந்த தொப்பையை கொடுக்கலான்னு ஜிம்முக்கு போனா என்ன பண்றான்? ஓடாத சைக்கிளை ஓட்டுறான்றான். அதை தாண்டா நான் நேத்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கின்ற வாழ்க்கை இத்து போன செங்கல இல்லையா? இப்ப எப்படி இருக்கீங்க? வெயிட் குறையறதுக்கு டாக்டர் சார் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. தம்பி நீங்க தொப்பை விழுந்திருக்கு. எங்க சார்? இந்த மாதிரி நகைச்சுவை என்கிட்ட வச்சுக்கிறேன், செவுல திருப்பிடுவேன். தொப்பை விழுந்திருக்கு, நீ வெறு விதத்தில் ஓடணும். யார் விதத்தில் சார்? இப்போ உன் விதத்தில் நான் ஓட போறேன்டா. சொல்ற கேட்குற புரியுதா புரியலையா? வாக்கிங் போகணும். நடந்தேவா டாக்டர்? அப்புறம் டியூஸ் பிள்ளையாட போவாங்க. இப்படி கரெக்டா சொன்னா கூட அந்த அவேர்னஸ் இல்லாம இருக்காங்க. என் நண்பர் தேச வகுத்துல சுறுசுறுன்னு தான் போனான். 36 தையல் மேடம் இங்க ஆரம்பிச்சு தொட்ட வரைக்கும் 36 தையல் குறுக்கு வாக்கில் போட்டு செம்புல தண்ணியை கொடுத்துருக்காரு. இதை குடிங்க தம்பி. இப்போ தானே டாக்டர் இவ்வளோ தையல் போட்டீங்க, எதுக்கு இவ்வளோ தண்ணி குடிங்க, எங்கேயாவது ஒழுகுதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு. இது நம்மளுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறக்கா. இப்ப உங்களெல்லாம் பார்த்து எப்படி இருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கும். இதான உலக வழக்கம். ஆனா அப்படி யாராவது சொல்றாங்க எப்படி இருக்கீங்க கேட்டா ஏதோ உங்க புண்ணியத்துல இருக்கேன். ஏன்டா என் புண்ணியத்துல நீ ஏன்டா நல்லா இருக்கணுன்ற மாதிரி இல்ல. சின்ன சின்ன விஷயத்துல கூட பாருங்க. அப்படிதான் டிரான்ஸ்ஃபார்ம் கம்பத்துல எழுதி போட்டுக்கிறான். தொடாதே, மின்சாரம் 10,000 வாட்ஸ், தொட்டால் மரணம் நிச்சயம். அதோட முடிச்சா பரவாயில்ல. அது கீழே எழுதி போடுவான், மீறி தொட்டால் காவல்துறையால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் தொட்டவனே செத்துருவானே, அப்புறம் எப்படி தண்டிக்க முடியும்? இது எவ்வளவு லாஜிக்கே இல்லாம இருக்கும். அது போலதான் வாழ்க்கையே லாஜிக் இல்லாம இருக்கு. இவ்வளவுதான் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு படத்துல டைலாக், குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட வெளியில சொல்லக்கூடாது. நான் என்ன கேட்கிறேன், அவன் தான் செத்துருவானே, செத்ததுக்கு அப்புறம் வெளியில சொல்ல முடியும்? அப்ப நம்ம எவ்வளவு ஏமாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. எல்லாமே உள்டாவா இருக்கு. ஆமா. பூனை குறுக்க போனா அவசகுணம்டுவான். ஆனா பூனையத்தை வீட்டுல வளர்ப்பான். என்னை பார் யோகம் வரும், கழுதியை பார்த்தா யோகம் வரும். ஏன் கழுதி 2 வீட்டுல வளர்க்க வேண்டியான்னு நடக்காது. யார் தனியா ஒரே ஒரு ஆள் சிரிச்சதுமா? உங்க ஜிபேக்கு 200 அனுப்பியிருக்கேன் பாருங்கம்மா. வேற வழி இல்லை எங்களுக்கு. பாத்தீங்களா? அது மாதிரி தம்பி சொன்ன மாதிரி எங்க எழுதி போடக்கூட அங்க எழுதி போட்டோம். பூங்காவில் எழுதி போட்டிருக்கான் சார், பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு புடின்னு போறான். சுடுகாட்டு எழுதி போட்டிருக்கான் சார், நன்றி மீண்டும் வருக. அங்கே பொறுக்காட்சி நடக்குது. பேசுங்க. உண்மையிலேங்க வாழ்க்கை நிம்மதியா இருந்த காலங்கள்லாம் போயிட்டு என்னைக்கு இந்த செல்போன் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சோ அப்பயே நம்ம வாழ்க்கையினுடைய எல்லாமே போயிடுச்சு. எவன் ஒருத்தன் தலையில பேனும் கையில இந்த போனும் வச்சிருக்கானோ அவன் நிம்மதியா இருந்ததா வரலாறே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கை தட்டலாம் இருக்கலாம். நல்லா காலைல ஏஞ்ச உடனே என்ன பண்ணாங்க? பல்லு தேய்ச்சாங்க. இப்ப காலைல ஏஞ்ச உடனே என்ன பண்றாங்க? செல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு எப்பயும் போன் எடுத்தா 1 மணி நேரம் பேசுமா. அன்னைக்குன்னு பார்த்து 1/2 மணி நேரத்துல போன் வச்சிருச்சு. அவங்க அப்பாக்கு ஆச்சரியம், என்னம்மா எப்பயும் 1 மணி நேரம் பேசுவோம், இன்னைக்கு 1/2 மணி நேரத்துல போனை வச்சிட்டேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்றதுக்கு ராங் நம்பர் டேடின்னு இருக்கு. ராங் நம்பர்ட்டே 1/2 மணி நேரம் பேசிருக்கு.
அப்ப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குங்களா? இங்க எத்தனை பேர் தல ரசிகர்கள் இருக்கீங்க? தல அஜித் ரசிகர்கள் அக்கா இருக்கிறாங்க. அக்காவுக்கு தெரியும், இன்னொன்னு சினிமா துறையிலே இருக்கிறாங்க. அஜித் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய போன் என்னன்னு பாத்தீங்கன்னா பேசிக் மாடல் போன், 1100 மாதிரி ஒரு போன் தான் வச்சிருப்பாங்களாம். அவருடைய பிஏ பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோன் வச்சிருப்பாராம். அவர் கேட்பாராம், சார் உங்க பிஏ நானே வந்து ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கேன் சார், 1100 மாதிரி ஒரு சின்ன பேசிக் போன் வச்சிருக்கேன்னு. அதுக்கு அஜித் சொல்வாராம், எனக்கு என்ன வேலை அதிகபட்சம், ஷாலினி கிட்ட மெசேஜ் பண்ணுவேன், ஷூட்டிங் வந்தாச்சு ஷாலினி, ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்ப போறேன், எனக்கு இந்த போன் போதும் அப்படின்னாராம். இந்த எளிமையை தான் நீங்க அஜித் கிட்ட கத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி எவ்வளவு சொல்லலாம். இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ் இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே இன்னைக்கு எவ்வளவு ப்ரெஷரான இது. நம்ம ராமு சார் என்ன கூப்பிடும்போது என்ன சொன்னார்னா, தம்பி நீங்க பேசுறதை கேட்டு 4 பேர் விழுந்து விழுந்து சிரிக்கணும்னாரு. நான் சொன்னேன், நான் பேசுறதை கேட்டு தான் 4 பேர் விழுந்து விழுந்து சிரிக்கணும் இல்ல, என்ன பார்த்தாலே 4 பேர் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அப்படின்னு. அது உண்மை. இப்ப வாழ்க்கை இத்து போன, முடிச்சுக்கலாமா, பேசலாங்களா? ஒன்றும் இல்லை, வாழ்க்கை இத்து போன செங்கல்னு பேச வந்திருக்கேன். இப்போ எனக்கு 2:30 மணிக்குங்க ட்ரெயின், மணி இப்போ 2 மணி, பிடிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. ஆனால் வரும்போது ட்ரெயினில் என்ன பண்ண, ஸ்டேஷனில் வரும்போது வடைய கூடுறா, ட்ரெயின் டைம் ஆச்சு, ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு. நீ பெரியாள் சார் அப்படின்னு நான் கடைக்காரன், வடைய கூடுறா ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு. நீ பெரியாள் சார்ன்றா, வடைய கூடுறா, என்னடா இங்கே பட்டிமன்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்னான், அவன் வடையை வச்சு எளியதான் சார் பிடிப்பான், நீ வடையை வச்சு ட்ரெயினே பிடிக்கிறனா நீ பெரியாள் சார் அப்படின்னா. பாருங்க எந்த நேரத்தில் அவன் காமெடி பண்றான். இப்படிதான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நிறைவா இப்படி வச்சு முடிக்கிறேன். உங்களுக்குலாம் மகாத்மா காந்தி தெரியும். மகாத்மா காந்தி கிட்ட வெள்ளக்காரன் கேட்டானா, உங்க நாட்டில தான் நாங்க எல்லா வளத்தையுமே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டுமே, மிச்சம் வச்சிருக்க சுதந்திரத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு. அதுக்கு காந்தி சொன்ன பதில் ரொம்ப அழகானது. உண்மைதான், நீ என் நாட்டுல எல்லா வளத்தையும் கொள்ளையடிக்கலாம், ஆனா ஒருத்தர் தடிக்கி விழுந்தா தாங்கி பிடிக்கிற இறக்க குணம் இருக்க வரைக்கும் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு காந்தி சொன்னாராம். ஆனா அதெல்லாம் அப்ப. இன்னைக்கு நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற சூழல் தானே போயிட்டு இருக்குது. ஒரு டிராபிக் சிக்னல்ல கூட 30 செகண்ட் நிக்க முடியாம ஒரு அடிப்பட்டா என்ன பண்றான், செல்ஃபி எடுத்து போட்டுட்டு இருக்கான், வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறானே. அப்ப எங்க மனிதநேயம் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது, இந்த வாழ்க்கை இனிக்கும் பொங்கலாக இல்லை. ஒருவேளை அடுத்த பொங்கலுக்கு வேணா இனிக்கும் பொங்கலாக மாறட்டும், இப்போதைக்கு இத்து போன செங்கலாகவே இருக்கட்டும், நடுவர் நல்ல திருப்பை வழங்குவார் என்று கேட்டுக்கொண்டு, உண்மையிலே 1:30 மணிக்கு 2 மணி ஆகுது, 2 மணிக்கும் இவ்வளவு அழகாக ரசிக்கக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு சிறப்பான நிறுவனம், நாங்க வந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எங்களை அவ்வளவு அழகா கவனிச்சுக்கிட்ட உங்களை அத்தனை பேருக்கும் பெரிய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். ரொம்ப அழகு. இங்க மட்டும் யார் வந்து பேசினாலும் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அழகா அப்ரிஷியேட் பண்ணி ரசிக்கிறீங்க. உங்களுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். இங்கே பேசுகிறவங்க நாங்கள் பாதி பேசுகிறா கூட எங்களை 100% வெற்றி பேச்சாளராக மாற்றுறது உங்களுடைய கரகோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் இவ்வளோ சிரிக்கிறீங்கன்னா அவ்வளோ பிக்கல் பிடுங்கல் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரே மாதிரி தொழில ஒரே மாதிரி வெளியே ரொட்டீனாக செய்ய ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கும். அது இன்னைக்கு உட்காந்துருக்கோம், காலையில் யார் யார் எங்கெங்கே வரும் தெரியாது, பரபரப்பாக இருக்கும். ரத்த தானம் கண்தானத்தை விட நிதானம் தான் ரொம்ப முக்கியம்டுவாங்க காலை பொழுது. அது இன்னைக்கு நம்மளுக்கு ஏறக்குறைய கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளை புதுப்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு பொங்கல் விழாவை நம்ம இன்ஸ்டிடியூஷன் நடத்தினதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய நன்றி. இதே மாதிரி தொடரட்டும், உங்கள் மகிழ்ச்சிகள் பெருகட்டும். இருந்தாலும் சில எங்களுக்கு சிரமம் இருக்கத்தான் செய்து. பார்த்தீங்களா, குழந்தை பேசும்போது வாத்தியார் சும்மா நடத்த மாட்டார், நடத்தும்போது நார்மலாக பேசிட்டு போடலாம். குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான் என்பதை நீ நம்புகிறாயா சுரேஷ், சொல்லுப்பா அப்படின்றார். இவ்வளோ நாளாக நம்பலை சார், உங்களை பார்த்தோன்னு எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு சார். இதுக்குத்தான் நம்மளா போய் வாலண்டியாக உழகக்கூடாது சில விஷயம். உண்மையிலேயே உங்களாம் உங்கள்கிட்டே பெரிய நகைச்சுணர்வு இருக்கும். அது எப்போ பார்க்கலாம்னா, நாங்கள் எங்களை மாதிரி தமிழ் மீடியம் பசங்க எழுதுகிறோம் பாரு, பரிச்சு அங்கே பார்க்கலாம். 1 வேர்டு கொஸ்டினுக்கு 1 வரி எழுதுனா போதும்ல, 15 பக்கம் எழுதுறவெல்லாம் இருக்கா. 1 வேர்டுக்கே மேடம் கஸ்தூரிபாய் குறிப்பு, இவ்வளோதான் கொஸ்டின், 13 பக்கம் எழுதிருக்கான் சார் 1 வேர்டுக்கு. இப்போ என்ன விளக்கமா உங்கள்கிட்ட கேட்டான், கஸ்தூரிபாய் குறிப்பு, இவனுக்கு தெரியல, ஆரம்பிச்சான் குறிப்பு, குறிச்சிருவோம், உதறனா கஸ்தூரி பாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துட்டு போய் மெத்துல உரிச்சு எல்லோரும் படுத்து தூங்கலாம், நடுவீட்டில் உரிச்சு எல்லோரும் படுத்து உருளலாம். மிரண்டு போய் அடுத்த பக்கத்தை திருப்பாங்க எடுத்து ஆரம்பிக்கிறான். கஸ்தூரி பாயின் வகைகள். என்னது வகைகளா? ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆபீஸ் பாய். டயர்ட் ஆயிட்டான். கடைசி என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தால மிரண்டு போயிட்டார். கஸ்தூரி பாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு முடிச்சிருக்கான்.
இவர் கச்சம் கடிச்சிட்டார். சார் நான் வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். என்ன சார் கஸ்தூரிபாய்க்கா 13 பக்கம் எழுதுவாங்க? அவர் அங்கேருந்து போன கட் பண்ணியா, உனக்கா கஸ்தூரிபாய்க்கு 13 பக்கம் எழுதிருக்கான், எனக்கு ஒரே வரல குழப்பிருக்காயா. என்ன சார் கஸ்தூரி பாய் எல்லாம் கேள்னு ஓட்டிருக்கான். பாவம் 13 பேர் சிரிக்கிறதுக்காக நான் வெக்கம் இல்லாமல் மதுரையிலேருந்து ஜோக்கை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாரு. மதுரை வீரன் தானே. ஆமாம், அருண் வந்து அழகாக ஆரம்பித்து வச்சிருக்காரு. கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும், அதான் ஒரு பேச்சாளருக்கு அழகு. ஏன்னா மொத்தமே நாங்கள் விரைவாக அந்த பட்டி எல்லாமே ஒரு நேரம் பேசக்கூடிய ஆட்கள். விட்டால் என்ன ஆகும், நீங்கள் ரத்தம் வந்து எடுத்து கிடப்பீங்க. அதுக்கு தான் ரொம்ப கணக்கச்சிதமாக முடிச்சிருக்காரு. ஆக பாசிட்டிவாக பேசி பழக. நம்ம பக்கத்தில் இருக்கால நல்ல பாசிட்டிவாக பேசும். டாக்டர் சாரெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன் தெரியுமா, சொந்தக்காரங்களை அலோவ் பண்ணவே மாட்டார் ஐசி வார்டுக்குள்ள. நான் அவருடைய தாய் மாமே சார், முதல்ல நீ வெளியே போய் அப்படின்வார். எதுக்கு 50 ரூபாய்க்கு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து நிற்பேன். போயிட்டு ஆறுதலாக 2 வார்த்தை பேசணும்ல, இருக்கிறத டபுள் நோக்கி ஆக்கி விட்டுருவான். போய் உட்காந்து பக்கத்தில், என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கு? இருக்கேன் மாமா இருக்கேன். நான் ஆசிரியர்கள் வரும்போது ஒரு டெட் பாடி ஒன்று தூக்கிட்டு போனா நீ தான் நினைச்ச மாப்பிள்ள. இதுக்கு தான் உன்னை உள்ள விடுறதே இல்லை. இதை போய் நீ அங்கே சொல்லணும் அவசியமா? அதனால பாசிட்டிவாக பேசணும். அதுக்கு தான் இந்த தலைப்பு. வாழ்க்கை இனிக்கும் பொங்கல் சொல்லுங்க. மகிழ்ச்சியா காலுக்கு செருப்புலேன்னு வேதனைப்படாங்க. இந்த நாட்டில் கால் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைச்சு என்னைக்காவது இறைவனுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? அதுக்காகத்தான். அதனால இனிக்கும் பொங்கலை என்று பேசுறதுக்கு அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. வாங்கம்மா, நீ போறதுக்கு 7 நிமிஷம் ஆயிரும் போலேம்மா. ஹலோ செக். ஹலோ, எங்க நம்ம போட்டோகிராஃபரை காணா? டயர்ட் ஆயிட்டாரா? அவர் லாங் ஷாட்ல இருந்து உங்களை ஜூம் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறார். மொதல் ஜோக்குங்க சார். ஆரம்பிச்சிட்டுமா சார்? இல்லைம்மா, டைம் சேரலையா, கொஞ்சம் நேரம் கழிச்சு. நீங்கள் சாயந்தரம் 6 மணி போல் பேசுறதுக்கு வாங்க போங்க. இல்லை சார், உண்மையிலேயே ரொம்ப பாங்கோட உட்காந்துருக்குறாங்க. அப்போ நாங்கள் நொங்கோட உட்காந்துருக்கோம் மேடையில். சார் ஆரம்பிச்சிருந்தேன் சார். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம் ஒரு 3ஆம் பிறையை சுற்றி, தங்க ஜரிகை நெய்த நெற்றி, பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே எங்கும் வெற்றி, பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. நாளைக்கு ஒரு காது ஊத்து வீட்டில் கச்சேரி, அதுக்கு ரிஹர்சல் பார்க்குது பாவம். ஒரு மொழி கூட இனிக்கிறது என்று சொன்னால், பெண்ணே உன்னை நினைத்தால் மட்டும்தான் ஒரு மொழி கூட இனிக்கும். பெண் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவள் அல்ல அவள். பெண் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவள் அல்ல அவள். கொஞ்சம் புரிந்து கொண்டாலே போதும், அவளை ஆழ்வதற்கே அதிகாரம் தருபவள் தான் பெண் என்று சொன்னால், அத்தனை பெண் சிங்கங்களுக்கும் சிறப்பானது ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உண்மையிலே ஏன் முதல்ல பெண்ல ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இடம் மரியாதைக்குரிய சக்தி அம்மாவை வணங்கி, உண்மையிலேயே சார் இவ்வளவு நேரம் நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுனீங்க? பால் கணக்கு எழுதிட்டு இருந்தீங்க, பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதை என் வீட்டுக்காரர் பார்த்துக்கிடுவார் சார். நான் இவ்வளவு நேரம் என்ன எழுதிட்டு இருந்தேன் சொல்லுங்க. உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை. சண்டால பாதகத்தி மாலே கழுதையா சொன்ன உடனே என்னுடைய ஃபேன்ஸ் எப்படி சும்மா நச்சி நச்சி நச்சின்னு கைத்தட்டல கொடுக்க போறாங்க பாருங்க. கல் எடுத்து அவனை நச்சு விடான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுல நச்சு நச்சுன்னு கை தட்டுறாங்களாம். சார் டெஃபினெட்லி சார். எதுக்கு 2 இட்லி? இப்ப பேசுங்க, இப்பதானே சாப்பிட்டீங்க 5 இட்லி. நடுவர் அவர்களே, இதெல்லாம் நேரம் இத்து போன செங்கல்னு பேசினாரா, உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை பேசினாரா? அவங்க நிலைமை பாருங்க சார். ஒரு காலில் 7ஆம் நம்பர் சு, ஒரு காலில் 13ஆம் நம்பர் சு. அவசரத்தை இருட்டுல வந்து அப்ப மறந்துட்டேன் பாவம். ஆனா இவங்கெல்லாம் பார்த்தா நிஜமாவே பாவமா இருக்கு. நிஜமாவே இத்து போன ஒரு ஆள்மரியே இத்து போன செங்கல்னு பேச வந்திருக்காங்க பாத்தீங்களா? இவங்கெல்லாம் எங்க புடிச்சீங்க நடுவர் அவர்களே? அதெல்லாம் கோழி குஞ்சாமா ஏமா பாவம். ஒரு பேச்சாளர்கள் எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம், எங்க புடிச்சீங்கன்னு அர்த்தம். சார் எப்படிப்பட்ட மேடை சார். உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சொல்லுங்க. நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவரா? நகைச்சுவையை வாரி வழங்குவதில் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் நானா என் மக்களுக்கு நான் நகைச்சுவை வாங்கலாம். அதான் கேட்கும்போது ஆசை. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு செவாலிய சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்ற? என்னையா சொல்றியா? இத்தனை பேரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். போட்டோகிராஃபர் வந்துட்டானே, நீ நம்ம எங்க சிரிக்க முடியும்? அவருக்கு ஒரு பஞ்ச் வச்சிருக்க சார்.
நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வரும்போது இத்தனை பேர் பெண்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு எல்லாரும் சிரிக்கும் சந்தோஷம். நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க உடனே எனக்கு என்ன செய்யணும்னு. ஆமா நான் பலவர்கள் போட்டிக்க வந்திருக்கேன். ஒரு நடுவுற உட்காந்து இல்ல சார், மொத்தத்துல நகைச்சுவையான பாணியில சொல்லணும்னா அது மதுரை முத்து சார் மட்டும்தான். கடல்னா முத்து இருக்கணும், கடல்னா முத்து இருக்கணும், காமெடினா மதுரை முத்து இருக்கணுங்க. மேடத்துக்கு ஒரு ஜூஸ் சொல்லுங்கப்பா. சார் தேங்க்யூ சார். ஒரு காலத்துல ப்ராப்பர்ட்டினா சொத்து, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டினாலே மதுரை முத்து தான். ஆனா டைரக்டர் சார், உங்களுக்கு தெரியாத ஒரு சீக்ரெட்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த ப்ராப்பர்ட்டி காமெடியை சொல்லியே மதுரையில நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டார். உன் கண்ணு விட்டதாமா நேத்து காரை வெடிச்சிச்சு சார். உண்மையிலேயே எப்படிப்பட்ட என்னுடைய பெண்கள் சிரிச்ச முகமா உட்கார்ந்துருக்காங்க. இங்க வந்து நின்னுகிட்டு இத்து போன செங்கல் எப்படி நடுவர்களை பேசலாம்? பெண்கள் சிரிச்ச முகமா இருக்காங்க, இவங்க சீரழிஞ்ச முகமா இருக்காங்க. இல்ல சார், பெண்கள் சிரிச்சாலும் அழகுதான், முறைச்சாலும் அழகுதான், கோலம் போடும் போதும் அழகுதான், நாத்து நடமுழும் அழகுதான், மண்ணை பார்த்து நடப்பதும் அழகுதான், விண்ணை தொட முயற்சிக்கும் விடாமுயற்சி கூட என்னுடைய பெண்களுக்கு அழகுதான் அப்படின்ட்டு சொன்னா, நான் பெண்கள்ட்ட இருந்தே முதல் பாயிண்ட் ஆரம்பிக்கங்க. ஒரு காலத்துல பெண்கள் எப்படி கிடந்தாங்க மேடம்க்கு தெரியும், அடுப்பங்கரையே கதின்ட்டு கிடந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டுற வரைக்கும் என்னுடைய பெண்கள் சாதிச்சிட்டு இருக்காங்களே. ஒரு காலத்துல புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சின்னா அது அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டதான் என்னுடைய வேலூர் தமிழச்சி தான் அது இந்த காலம். ஒரு நிமிஷம், எங்க உறவுல இருந்து முறைங்க பாப்பா. நிஜமாவே உண்மையிலே நீங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நல்ல விஷயம். பெண்கள் நினைச்சா எது சிகரத்தை கூட தொட முடியும். ஆமா சார், இந்த இடத்துல நான் உண்மையிலே பாராட்டுறேன், அப்படி போயிடும், வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். பெண்கள் நினைச்சா சிகரத்தை கூட தொட முடியும், அது 100% ஒருவித மாற்றம் இல்லை. ஆனா நீங்க வச்ச ரசத்தை எங்களால் தொட முடியலையே, அதுதான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தின் ஆச்சரியமா இருக்கிறது. இல்ல சார், இந்த இடத்துல நம்ம நாராயணி பீடத்துல வந்து இதை சொல்லவே வேண்டாம். ஏன்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்ட்டு வள்ளுவர் சொன்னார். என்ன அர்த்தம்? பசிக்கும் போது சாப்பிடாம இருந்தாலும் தப்பு, பசிக்காத போது சாப்பிட்டாலும் தப்பு அப்படின்ட்டு சொன்னா, உயிர் காக்கும் உன்னத சேவையை உயிர் மூச்சாய் செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் ஒரு பெரிய மகத்தான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் ஸ்ரீ நாராயண பீடத்தோட டைரக்டர் மரியாதைக்குரிய திரு பாலாஜி சார் அவர்களுக்கும் சிறப்பான கைத்தட்டல்களை அன்போடு வழங்கி, அவருடைய மகன் மரியாதைக்குரிய ஸ்ரீநாத் அவர்களுக்கும் சிறப்பானதொரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முன்னாள் மேலாளர் தளபதி விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர் மரியாதைக்குரிய ராமு சார் அவர்களுக்கும், இங்க இருக்கிறாரா, ராமு சாருக்கும் சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த நாராயண பீடத்தோட இஓ ராமு சார் அவர்களுக்கும் சிறப்பான ஒரு கைத்தட்டல்களை உற்சாகமாக தெரிவித்துக் கொண்டு, அதே போல இன்னைக்கு வரைக்கும் சின்ன திரையில நம்ம அவங்களுடைய காமெடியை பார்த்து பார்த்து ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்கோம்னா, சார் வந்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு சொன்னாங்க, சிரிப்பு மருத்துவர்னு அவங்களையும் சொல்லலாம். ஆர்த்தி கணேஷ் சார் அவர்களுக்கும் மேம்க்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, செல்முருகன் சார் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, திருமதி கீதா இனியன் மேம் அவர்கள் மெடிக்கல் சூப்பரண்ட் அவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நடுவர் அவர்களே. ஏன்னா வாழ்க்கைங்கிறது எப்ப கியூட்டா இருக்கும் தெரியுமா சார்? வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? ஆமா, பட்டிமன்றம் முடிக்கும் போது இப்ப சொன்ன நாங்கெல்லாம் யூத் சார், ஒரு யூத்தோட பல்ஸ் ஒரு யூத்துக்கு தான் தெரியும். வாழ்க்கை எப்ப சுகர் மாத்திரை வச்சிட்டு போயிட்டோமா, அது உங்களுக்கு சார். வாழ்க்கை எப்ப கியூட்டா இருக்கும்? சொல்லு. நம்மள மதிக்கிறவங்கள ஹார்ட்லயும் நம்மள மிதிக்கிறவங்கள மியூட்லயும் போடுங்க, வாழ்க்கை கியூட்டா இருக்கும். அது வந்து அருண் எனக்கு ஆனா உன ஒரு பாயிண்ட் பேசுறானோ இல்லையா மேடம், எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகல. போன வாரம் அருண் கல்யாணம் பொண்ணு பார்க்க போயிருந்தா சார். ஒரு நிமிஷம் மேடம், நம்ம நாராயணி பீடத்தில் நாங்கள் ஆச்சரியப்பட்டது, சொல்லுங்க சார், தமிழுடைய உச்சக்கட்ட பண்பாடு விருந்தோம்பல் தான். அது 100% தாண்டி 150% தமிழ்நாட்டிலே இருக்கிற இடம் ஸ்ரீ நாராயணி பீடம் தான். எத்தனை எங்களை அங்கே சாப்பிட வைக்கிறல அந்த உணவு முறை அவ்வளோ அழகா இருந்தது. இது கேழ்வரகு சம்பந்தப்பட்ட உணவுகள் பார்த்தீங்களா, சார்லாம் இப்போ கையில் கொடுக்குறாரு, நீங்களாம் இல்லைன்னா ஊட்டியெல்லாம் விடுவார் போல. எனக்கு சார் கொஞ்சம் சாப்பிடுங்க சார், அதுதான் ரொம்ப பாராட்டப்பட்ட வேண்டிய விஷயம். அதற்காக எங்கள் குழுவின் சார்பில் பெரிய நன்றி சொல்கிறோம். இது மருத்துவத்துறைங்கிறதுனால இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் பதிவு பண்ணலான்னு இருக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து கார்ல போயிட்டே இருந்தாராம், திடீர்னு பார்த்தா அவருடைய கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. கார் ரிப்பேர் ஆன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரை சர்வீஸ்க்கு கொண்டு போலான்னு சொல்லிட்டு காரை அப்படியே சர்வீஸ்க்கு கொண்டு போறாரு. அப்போ போய் பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிக் ஷாப்ல அந்த காரை கொண்டு போன உடனே அந்த மெக்கானிக் வேலை பார்க்குற அந்த மெக்கானிக் பையன் வந்து காரை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே டாக்டரை பார்த்து சொன்னாப்லாம், டாக்டர்
ஒரு விதத்துல நீங்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு அந்த மெக்கானிக் பையன் டாக்டரை பார்த்து சொன்னாப்ல. எப்படிப்பா சொல்றேன்னு டாக்டரும் கேட்டாரு. நீயும் பிரிச்சு ஓட்டுற, நானும் பிரிச்சு ஓட்டுறேன். நீயும் டிங்கரிங் அடிக்கிற, நானும் டிங்கரிங் அடிக்கிறேன். நீயும் வாழ்வு அடைக்கிற, நானும் வாழ்வு அடைக்கிறேன். ஒரு விதத்துல நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு மெக்கானிக் சொன்னாப்லையா. உடனே அந்த டாக்டர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாப்பலாம், கரெக்ட் தான்ப்பா, நீயும் நானும் ஒண்ணுதான். நீயும் பிரிச்சு ஓட்டுற, நானும் பிரிச்சு ஓட்டுற. நீயும் டிங்கரிங் பாக்குற, நானும் டிங்கரிங் பாக்குறேன். நீயும் வாழ்வு அடைக்கிற, நானும் வாழ்வு அடைக்கிறேன். ஆனா இதெல்லாம் நீ கார் ஆஃப்ல இருக்கும் போது செய்யற, ஆனா நாங்கள் மனிதன் உயிரோடு இருக்கும் போதே செய்கிறோம் அப்படின்ட்டு சொன்னா, அதில் தான் சார் சொன்ன மாதிரி மருத்துவர்ங்கிறது நம் கண் முன்னே தெரியும், மிகப்பெரிய ஒரு கடவுள். அப்படிப்பட்ட மருத்துவ துறையில இருக்கக்கூடிய அத்தனை முன்னாடி பேசுறது எவ்வளவு தூரம் மகிழ்ச்சியா இருக்கு. வாழ்க்கைங்கிறது எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. பெண்கள் நாங்க இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோம், நாங்கெல்லாம் யாரு தெரியுமா சார்? யாரு? நாங்கெல்லாம் மான் போன்றவர்கள். அப்ப நாங்க மானங்கட்டு போனவர்களா? என்னமா வந்தது எங்களை தாக்கிக்கிட்டே இருக்க சார்? நாங்க இல்லாட்டி ஒரு அணுவும் அசையாது சார். சில நேரம் உங்களாலே அசையும் இல்லையே. இல்ல சார், அந்த போட்டோகிராஃபரை பத்தி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாப்ல சார். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன வித்தியாசம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. கரெக்ட்னா நீங்க கைத்தல் கொடுக்கலாம். ஐஸ் விக்கிறவர் குளிர குளிர பேசுவார். பெர்ஃபியூம் கடைக்காரு மணக்க மணக்க பேசுவார். பூக்கடைக்காரு வார்த்தையை அளந்து அளந்து பேசுவார். நம்ம போட்டோகிராஃபர் எங்க தம்பி எங்க இப்பதான் போனாப்ல, நம்ம போட்டோகிராஃபர் தம்பி டெவலப் பண்ணி பேசுவாப்ல. அவனே டெவலப் ஆகாம இருக்கான். அவங்கள்ட்ட பேசுவாப்ல சார். கசாப்பு கடைக்காரு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுவாங்க. ஆண்கள் என்னைக்குமே இந்த அலப்பறையா தான் பேசுவாங்க. பெண்கள் நம்ம தாங்க அட்டகாசமா உண்மையா பேசுவோம். என்ன சார் இத்து போன செங்கல்? வாழ்க்கையை வாழ தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை இத்து போன செங்கலாக இருக்கும். வாழ்க்கையை நேசிக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கை என்றென்றைக்குமே இனிக்கும் பொங்கலாகத்தாங்க சார் இருக்கும். எங்க அணிய பாருங்க சார், எப்படி உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா? அதான் சார் அணி. வெள்ளிக்கு அப்புறம் சனி சார், வெள்ளிக்கு அப்புறம் சனி. ஜெயிக்க போறது எங்க அணிங்க. எப்படி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிரு அப்படின்னு இவங்க பாயிண்ட். இல்ல அவன் பொண்ணு பாக்குற விஷயத்த. ஆனா உங்க அணி சவுண்டா சிரிக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. ஒரு தடவை கக்கன்னு சிரிச்சு பல் செட்டு கீழ விழுந்துருச்சு. அதுக்காக எங்களுக்கும் பல் செட்டு தானா? இல்ல அந்த அருண் பொண்ணு பாக்குற விஷயத்த சொன்னால மேடம், நான் உண்மையா ஓப்பனா அந்த மேடையில பதிவு பண்ணிட்டு போறேன். இந்த மேடையில போய் பேசக்கூடாது. போன வாரம் பொண்ணு பார்க்க போயிருந்தான் தம்பி அருண். டேய் பொண்ணு பார்க்க போனியடா, போன விஷயம் என்னாச்சுடான்னு கேட்டேன். பொண்ணோட அப்பா பொண்ணு தரமாட்டேன்ட்டா இருக்கா அப்படின்னா. பொண்ணோட அப்பா பொண்ணு தரட்ட என்ன, பொண்ணோட அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? லூசாக்கா நீ, லூசா நீ? பொண்ணையே தரமாட்டாங்களா, பொண்ணோட அம்மாவை எப்படி தருவாங்க? இந்த நகைச்சுவை நீ செய்ய செய்ய உனக்கு ஜென்மத்தும் கையாம போகும். அப்புறம் வந்து நின்னு 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் அப்படின்ட்டு சொன்னாப்ல. சத்தியமா சொல்றேன், 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? சொல்லுங்க. அழகா இருந்தா அது 2K கிட்ஸ். ஒரு பாப்பா குட்டி தங்க எவ்வளவு அழகா ஆடிச்சு தெரியுமா? அந்த 2K கிட்டுக்காக அந்த குழந்தைக்காக சூப்பரான ஒரு கைத்தறல கொடுங்க. கரு 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 கருப்பா செமையா ஆடிச்சு. எங்க அழகா இருந்தா அது 2K கிட்ஸ். அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ். அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதாங்க எங்களுடைய 90s கிட்ஸ். நடுவர்களை வாழ்க்கையை வாழ தெரியாதவங்க. ஒரு பிள்ளை 90s கிட்ஸ் வேமா கை தட்டிச்சு. சரி, பக்கத்துல யாரும் தட்டலையும் அப்படியே சுலவாயிடுச்சு. தேவையில்லாத வாழை பேட்டோம் சார். இன்னைக்கு பெண்கள் இத்தனை பேர் இருக்கிறோமே, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சமையல் வந்து நாங்க வந்து ரசத்தை கூட தொட முடியாதுன்னு சொன்னீங்களா? அதை நான் பகிரங்கமாக என்னால ஏத்துக்கொள்ள முடியல சார். நான்லாம் சமைக்க எப்படி பிக் பாஸ் வீட்ல எத்தனை பேர் நான் சமைச்சதை பாத்தீங்களா? ரெண்டு டிஷ் வச்சேன் சார். முதல்ல பிக் பாஸ்ல இந்த பிள்ளை எத்தனை பேர் பாத்தீங்க? எத்தனை பேர் பாத்தீங்கப்பா? Thank you so much. இன்னைக்கு எனக்கு பேமெண்டே வேண்டாம் சார். இல்ல உண்மையிலேயே உங்களுக்கு இல்லதான். அது கை தூக்கணும் நிறைய பேர் நினைக்காங்க. எல்லாம் ரெண்டு கையை தூக்குனதுனால உங்களுக்கு நிறைய தெரியுது. இல்ல பிக் பாஸ் வீட்ல போய் நான் 2 சமையல் பண்ணேன். ஒன்னு பூண்டு குழம்பு, ஒன்னு மட்டன் குழம்பு. வேணும்னா என்னுடைய அன்புடன் நடபாரதி யூடியூப் சேனல்ல அந்த டிஷ்ஷை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார். நான் எப்படி சமைப்பேன்னு கேளுங்க சார். சொல்லுங்க. நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஒரு ரூபாய் அந்த பக்கம் தெருவுக்கு வர மாட்டேன். இல்ல மேம் வேற இப்படி சிரிக்கிறாங்க சார். தெரியுமா அவங்களுக்கு தெரியாதா? முகரக்கட்டை பார்த்தா கண்டுபிடிச்சிடும். இல்ல சார், நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கம 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 கமன்னு அப்படியே வீடே தூக்குங்க. உண்மையிலேங்க ஒரு தடவை நாங்களாம் போயிருந்தோம், சாம்பார் வச்சுதான் அப்படி மணத்துச்சு. ஆமா சார். என்னம்மா சாம்பார் இப்படி மணக்கு, என்னம்மா செஞ்ச அப்படின்னு கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன் சார். இப்படி மணக்க யாராவது சமைக்கலாமா சார்? இல்ல சார், அன்னைக்கெல்லாம் வத்த குழம்பு வச்சிருந்தேங்க. எங்க வீட்டுக்காரர் வத்த குழம்பு பார்த்தாரு, என்னைய பார்த்தாரு. என்னைய பார்த்தாரு, வத்த குழம்பு பார்த்தாரு. ஒரே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குமா? என்ன டக்குன்னு சொல்லு. என்ன சொன்னார் தெரியுமா சார்? ஏன்னா எங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்லயே சொன்னாரு, வத்த குழம்பு அப்படி கையில இருக்குது மேடம். என்ன சொன்னார் தெரியுமாப்பா? என்ன ஒரே அமைதி ஆயிட்டீங்க? ஆமா நாங்க ஏமா நாங்க சிரிக்கணுமே, நீ ஏன் இந்த பெரிய அவன் சார் பாக்குற என்னடா பட்டி பண்ற நம்மள சிரிக்க வைப்பேன். அவங்க என்ன சொல்றா தெரியுமா சார்?
அப்ப நாங்க எதுக்கு சார் வத்த குழம்பு கையில இருக்கு சார். இப்ப கையில பாருங்க எங்களுக்கு வேணும். என்ன சொன்னார் தெரியுமா மேடம்? பாரதி வத்த குழம்புனா இதாண்டி வத்த குழம்பு, போன வாரம் வச்ச வத்தல அதே வத்த குழம்பு மாதிரியே இருக்குன்னார். நான் சொன்னா அதே வத்த குழம்பு தான். இந்த நகைச்சுவைக்கு 3 நிமிஷம் செலவழிச்சிருக்கேன். இல்ல இதே நாங்க வெக்கலாம் நாங்க கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம் ஒரு நடுவர். இல்லங்க ஆஹா என்னுடைய ஹீரோ வந்து விட்டார், இனி புகைப்படம் தொடங்கி விடும். உன்னைய பத்தி ஒரு பேசும்போது நீ காணாம இல்ல போயிட்ட. 8 மணிக்கு எனக்கு ஒரு போட்டோ எடுத்து காமிச்சாப்ல, என்ன புகைப்படம் பாத்தீங்களான்னு. புகை மட்டும் தான் இருக்கு, படத்தை காணாம் சார். சார் சமையல்லாம் அப்படி இருக்கணுங்க சார். அன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு போறேன். எதுக்கு நாங்கெல்லாம் இனிக்கும் பொங்கல்னு பேச வாரோம், வாழ்க்கை நம்ம கையிலங்க. அன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு போறேங்க, என் வீட்டுக்காரு அப்படின்னு விக்கிக்கிட்டே இருந்தார் மேடம். நம்மளாம் விக்கனா என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம்லப்பா. மாமா தண்ணி குடிங்க மாமா அப்படின்னு. குடிக்க மாட்டேன்டி தங்கம், தண்ணி குடிங்க. என்ன பெரிய திகில் பட்டிமன்றமா இருக்கும் போல. ஒரு நிமிஷமும் தண்ணி குடிங்க மாமா அப்படின்னு. குடிக்க மாட்டேன்டி தங்கம் அப்படின்னார். ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா சார்? ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கம். தம்பி நீங்க பேசிட்டு அப்புறம் வாங்க, நான் கிளம்புறேன். இது என்ன பேமெண்ட் வாங்கணும் சார். நல்லா பேமெண்ட் வந்தமையா பட்டிமனா பூரா வகுத்துருச்சல பேசிக்கிறீங்க. இல்லங்க சார், உண்மையிலே அப்படிதாங்க சார். எங்க வீட்டுல நாங்க அந்த ஒரு பாண்டிங். இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஆமா, நான் நீங்களாம் அப்படிதானே சாப்பிடுவீங்க. உங்களுக்கு காய்ச்சல் வந்தா நீங்க அப்படி கிடையாது. உண்மையான வாழ்க்கை எப்ப தித்திப்பா இருக்கும். இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் மாத்திரை சாப்பிட மாட்டேங்க. எங்க வீட்டுல எங்க மாமா தான் மாத்திரை சாப்பிடுவாரு. கொடுமை. இப்ப எனக்கு இருமல் வந்துச்சுன்னா நான் இரும மாட்டேன். எங்க வீட்டுல எங்க மாம்ஸ் தான் இருமுவாரு. ஆமாங்க சார். நீங்க கன்சீவா இருந்தா உங்க வீட்டுக்கார குழந்தை பெத்துக்குவாரா? என்னங்க ஒரே டென்ஷன்ஸா இருக்கு. எவ்வளவு நோய்களை நம்ம தாங்க முடியும். டெஸ்ட் டியூப் பேபிலாம் வந்துருச்சு. போட்டோகிராஃபர் ராசினாமா பண்ணிட்டு கிளம்பிட்ட வேலை. இல்லங்க சார், இட்லி மாதிரி நாங்க பொத்தி வச்சு பாதுகாக்கிறோம் சார். காலையில புரோட்டா மாதிரி போட்டி எடுக்கிறீங்களே. இல்லங்க சார், எங்க இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை இத்து போன செங்கல் நாங்க நினைச்சோம். நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்னைக்காவது இத்தனை பெண்கள் இருக்கீங்க, மனசாட்சியை தொட்டு பேசுங்க. புருஷன் குடிகார புருஷங்கிறதுக்காக என்னைக்காவது நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க தலையில கள்ள தூக்கி போட்டாங்க, நாங்க கொன்னோம். காப்பி போட்டாலே போதுமா, எதுக்கு கள்ள தூக்கி வரணும்? லேசா வீட்டுக்காரருக்கு தொண்டை கரன்னு வந்துச்சுன்னா மிக்ஸி தரி விடணுமா? இல்ல சார், தூது வேலையில அரைச்சி அவன் அரளி அரைச்சி குடிச்சிட்டு அவ்வளவுதான். அப்படியே அரைச்சு நீங்களாவது இந்த மாதிரி பண்ணா கேட்பாங்க. சரி, உங்க சாதனா பண்ணா அவன் சன்னல் திறந்துட்டு ஓட்டுவான். அம்மா ஒரே தான் அரளி அரைச்சிக்கிறேம்மா. இல்லைங்க சார், உண்மையிலே மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? பெண்களே கரெக்ட்னா கைத்தல் கொடுக்கணும். உண்மையிலே பொண்டாட்டி கிட்ட சண்டை வந்த உடனே பொண்டாட்டி கிட்ட வந்து சமாதானம் பண்றவன் மனுஷன். சரி, கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றான் பாரு, அவன் தாங்க மனுஷன். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க மை லார்ட். உங்க வீட்டுக்காரர் சமைச்சு சந்தோஷத்தை பாருங்க. அதே போல ஆண்களுக்கு ஒரு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன் சார். பாவம் நீங்களும் அங்க கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா ரெண்டுமே அவர் தான் சார். ரெண்டுமே நான் தான் அப்படின்னு இல்ல. அதுல ஒரு ட்ரிக் இருக்கு சார். நாங்கெல்லாம் அப்பப்ப பேசும்போது டிப்ஸ் சொல்லக்கூடிய பேச்சாளர். பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி. வாங்கி தரண்டா சொல்லும் சமாளிக்கிறான் பாரு, அவன் அங்க திறமசாலி. பாத்தீங்களா சார், வாழ்க்கைங்கிறது இப்படி 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 முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றீங்களா? இத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தாங்க எங்களுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும். அப்படின்னா சக்தி அம்மா பீடத்துல வந்து நின்னுகிட்டு பெண் குழந்தைகள் மகாலட்சுமியை வச்சுக்கிட்டு இத்து போன செங்கல்னு இவங்களுக்கு தயவுசெய்து இவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்காதீங்க சார். அவங்களுக்கும் சேர்த்து அவங்க பேமெண்ட் 1,10,000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க சார். போட்டு விட்டு நாங்க வாடகைக்குள்ள போவோம் ஊருக்கு. இல்லங்க சார், இந்த டிவி விளம்பரத்துல கூட பாருங்களேன், ஆம்பளை பிள்ளை எந்த விளம்பரத்துல போடுவான் தெரியுமா? பொம்பளை பிள்ளை எந்த விளம்பரத்துல போடுவான்? விக்ஸ் விளம்பரத்துல போடுவான். அப்பாவுக்கு தலைவலின்னு வந்த உடனே பெண் பிள்ளையின் பிஞ்சு விரல் பட்டாலே போதும், தலைவலி எல்லாம் பஞ்சா பறந்து போயிருங்க. அதுவே ஆம்பளை பிள்ளை எந்த விளம்பரத்துல போடுவான் தெரியுமா? சர்ஃபெக்சல் விளம்பரத்துல போடுவான். கரையில உருண்டு பரண்டு எந்திரிச்சு, கரை ரொம்ப நல்லதுடா மச்சான், எல்லாரும் ரொம்ப அன்புக்கு பயப்படுறாங்கடா, உனக்கு ஓகேடா துவைக்கிற எங்க அம்மாட கேட்டு பாக்கடா. எங்க தங்க மீன்கள் ஒரு படம் எத்தனை பேர் பாத்தீங்க? அதுல அருமையான ஒரு வார்த்தை இருக்கும், வசனம் இருக்கும். மகளை பெற்ற
அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம். அதே போல மகனுக்கும் சொல்லலாம். மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும், மகனை கடைக்கு அனுப்பினால் மீதி சில்லறை கிடைக்காது என்று. தெளிவா பேரம் பேசுவான். அன்னைக்கு ஒரு பையன்ட்ட கேட்டேன், டேய் நீ டாக்டர் ஆகி ஊசி போட போறியா இல்ல வக்கீல் ஆகி கேஸ் போட போறியான்னு. நான் யூடியூபர் ஆகி கொளுத்தி போட போறேன்க்கா அப்படிங்கிறான். என்னங்க சார், பொங்கல் பண்டிகை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். பொங்கல் பண்டிகையை பத்தி சிறு குறிப்பு வரைக்கும் ஹிந்தியில ஒரு கொஸ்டின். பொம்பளை பிள்ளை தெளிவா எழுதியிருக்கான் ஹிந்தியில, தமிழும் இல்லாம இங்கிலீஷ் இல்லாம ஹிந்தி இல்லாம மூணும் கலந்து ஒரு புது லாங்குவேஜ். திஸ் பண்டிகை தை மாசமே மானத்தகை, அதிகாலை குளிச்சதேகை, மாதாஜி வாசல்ல படா படா கோலம் படுத்தாகை, நடுவுல பூசணிப்பு வைப்பாகை, பொங்கும் பொங்கலோ ஹை, அம்பிடுத்தே ஹை 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 ஹைன்னு முடிச்சிருக்கிறான். திருத்துற வாத்தியாரோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, உண்மையில அந்த குழந்தைகள் பேசும் பொழுது ரசித்து பாருங்கள், வாழ்க்கைங்கிறது இனிக்கும் பொங்கலாகத்தான் இருக்கும் என்று சொல்லி குடும்பத்தோடு உட்கார்ந்து மனசு விட்டு பேசினாலே போதுங்க. உடம்பு சரியில்லைன்னு மருத்துவமனைக்கும், மனசு சரியில்லைன்னு ஜோசியர்கிட்டையும், பொண்டாட்டி சரியில்லைன்னு கோர்ட்டுக்கும், பிள்ளை சரியில்லைன்னு ரோட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் என்பதே இருக்காது என்று சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆடி கார்ல போனா தான் அவன் பணக்காரன்னு. ஆடி கார்ல போனா அவன் பணக்காரனாங்க இல்லைங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல யாரு ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பணக்காரர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்றென்றைக்குமே இனிக்கும் பொங்கலாகத்தான் இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அத்தனை ரசிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்கள்.